நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அநேகர் உண்டு. நம்மிடத்தில் நேசம் வைக்கிறவர்கள், நம்மிடத்தில் பாசமா இருக்கிறவர்கள், மிகவும் அன்பா இருக்கிற குடும்பத்தார், உற்றார்கள், நண்பர்கள் என்று சொல்லி அநேகர் நமக்கு உண்டு. பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, கர்த்தர் உன்னில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கைகளில் நின்றும் உன்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூறுவார். ஆனால் நம்முடைய சகல விதமான அடிமைத்தனங்களில் இருந்தும், நம்முடைய சகல விதமான போராட்டங்களில் இருந்தும் நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்மில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்த தேவன் ஒன்று நம்மை மீட்டெடுக்கிறார். நம்மிடத்துல அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களற நம்மை சுத்தமாக கழுவி பிதாவுக்கு முன்பாக ராஜாவும் ஆசாரியர்களுமாய் நம்மை கொண்டு நிறுத்துகிறார். அப்படியானால் பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவாரானால் ஒன்று, நமக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு, ஒரு மீட்பு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவ கரைகள், நம்முடைய பாவ கிரியைகள் இவைகள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது, மீட்பு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் தேவன் நம்மை பிதாவுக்கு முன்பாக ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆசாரியனாய் அபிஷேகம் பண்ணுகிறார். உலக மனிதனுக்கு முன்பாக அல்ல, பிதாவுக்கு முன்பாக. ஒரு நாள் பிதாவுக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். நாட்டம் எடுக்கிறவனாய் அல்ல, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படியாய் இந்த நாளிலே கர்த்தருடைய அன்பின் கயிறுகள் உங்களுக்காக வீசப்படும் போது அந்த கயிற்றுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.